வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா SBI பேங்கோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு ரேஞ்சில நீங்க வந்து SBI பேங்க்ல ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மத்த பேங்க்ல எல்லாம் நம்ம கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிட்டு வார கணக்குல இல்ல மாச கணக்குல வெயிட் பண்ணணும். அப்பதான் நமக்கு கார்டு அப்ரூவ் ஆயிருக்கா இல்ல ரிஜெக்டட் ஆயிருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஆனா SBI பேங்கை பொறுத்தவரையிலும் ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல கார்டு அப்ரூவலா இல்ல ரிஜெக்டடா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அதை பத்தின எல்லா டீடைலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மத்த பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து பண்ற மாதிரி இருக்கும். பட் SBI பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு எந்த ஒரு வீடியோ கேவிசியும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வித்தவுட் வீடியோ கேவிசில இந்த ஒரு கிரெடிட் கார்டை நீங்க வந்து அப்லோட் வந்து வாங்க முடியும். ஸோ இப்போ வந்து SBI பேங்கோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கலர்ல இப்படி ஒரு டிசைன்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல வந்து இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான நியூ கலர்ல நியூ டிசைன்ல கொடுத்திருக்காங்க. இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் வேரியன்ட்ல தான் வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். சோ இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். சிம்பிளி கிளிக் அண்ட் சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா SBI பேங்கோட பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா மாசத்துலயுமே அதிகமான கார்டு வந்து அப்ரூவ் ஆகுது அப்படின்னா அது SBI பேங்கோட இந்த மாதிரியான பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான் அதிகமான கார்டு வந்து அப்ரூவ் ஆயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அமேசான் பிளிப்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சம்மர் சேல் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா அதிகமான டிஸ்கவுண்ட்ல வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்றதுக்கு உங்களுக்கு இந்த கார்டு வந்து யூஸ் ஆகும். ஸோ உங்ககிட்ட வந்து SBI பேங்கோட டெபிட் கார்டு இருந்தாலும் சரி அதே மாதிரி கிரெடிட் கார்டு இருந்தாலும் சரி கண்டிப்பா உங்களுக்கு கார்டு டிஸ்கவுண்ட் இப்போ பிளிப்கார்ட்ல வந்து அப் டு 10% வந்து கொடுக்குறாங்க. இதே இது நீங்க பிளாக் மெம்பர்ஷிப்ல இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல இன்ஸ்டன்ட் கார்டு டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 15% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் மெம்பர்ஷிப்ல இருக்கிறேன். என்கிட்ட வந்து இப்போ SBI பேங்க் கிரெடிட் கார்டு இருக்குதுன்னா நான் வந்து எந்த ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணாலும் எனக்கு அப் டு 15% வரைக்கும் அதுல டிஸ்கவுண்டும் வந்து கிடைக்கும். இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீடைல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் டீடைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களோட மொபைல் நம்பர் இதுவும் ஆதார்ல லிங்க் பண்ணிருக்கிற மொபைல் நம்பர் கொடுங்க. அடுத்தது கீழே கொடுத்திருக்க டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP என்டர் பண்ணி கண்டினியூ டு OTP கொடுத்துருங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட சிட்டி நேம் கேட்டிருப்பாங்க. அதை வந்து என்டர் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கேன். ஸோ அதனால காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் சிட்டி வந்து கொடுக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க. அதில் உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுவும் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணி கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டுல உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆயிருக்கோ அதை வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா என்னோட ஆதார் கார்டுல வந்து இனிஷியல் இருக்கும், பேன் கார்டுல இனிஷியல் இருக்காது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. இதுல உங்களோட பேன் கார்டுல இருக்கிற மாதிரி நேம் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல மதர் நேம் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோட் வந்து தேவை கிடையாது. இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைலை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்க சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா இல்ல ரிட்டையர் பர்சனா அதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நான் சேலரிட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருக்கேன். அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் அதுல வந்து உங்களோட டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கறத என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே இங்க என்டர் பண்ணி வித் பின்கோடோட என்டர் பண்ணிட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 3 அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த ஸ்டேஜ் தான். அடுத்தது உங்களோட KYC வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ண சொல்லும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு வீடியோ KYC வந்து பண்ற மாதிரி இருக்கும். வீடியோ KYC வந்து பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட கிரெடிட் கார்டு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 10 days ஆவது டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் கார்டு வந்து அப்ரூவ்டா இல்ல ரிஜெக்டடா அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா டிஜி லாக்கர் வித் ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு செகண்ட் ஃபியூச்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ₹1 சென்ட் பண்ணுவாங்க. அதே ₹1 நீங்க திருப்பி
நீங்க அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து சென்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் மூலமாவே வெரிஃபிகேஷன் ஆகி உங்களோட கிரெடிட் கார்டு இன்ஸ்டன்டா அப்ரூவ் ஆயிரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் செகண்ட் ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஃபார் இன்ஸ்டன்ட் கேஒய்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு இதுல பக்கத்துல கொடுத்துருக்க கேப்சா கோடையும் நீங்க கரெக்டா என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டிஜிலாக்கருக்கான 6 டிஜிட் பின் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். அதை வந்து என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஜிலாக்கருக்கான கேஒய்சி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு அப்படிங்கிற இடத்துல அன்டிக்ல தான் இருக்கும். இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்க தான் டிக் பண்ணி விடணும். டிக் பண்ணி விட்டுட்டு அலோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஜிலாக்கருக்கு ரீடைரக்ட் ஆக ஒரு ஃபியூ மினிட்ஸ் டைம் எடுக்கும். வெயிட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைலை வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ண சொல்லும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு டீடைல்ல இருக்கக்கூடிய அட்ரஸை தான் ஃபெச் பண்ணி வந்து காமிக்கும். இந்த அட்ரஸ் தான் உங்களோட கரண்ட் அட்ரஸா அப்படின்னு கேட்கும். இந்த அட்ரஸ் தான் கரண்ட் அட்ரஸ்னா இந்த அட்ரஸ்க்கு தான் கார்டு டெலிவரி வந்து பண்ணுவாங்க. நீங்க வந்து ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ்ல இல்ல வேற அட்ரஸ்ல இருக்கேன் அப்படின்னா மை அட்ரஸ் கேஸ் சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட நியூ அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த அட்ரஸ்க்கு தான் கார்டு டெலிவரி பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து ஆதார்ல இருக்கக்கூடிய அட்ரஸ்ல தான் நான் இருக்கேன். அதனால டைரக்டா செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அண்ட் கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கான கிரெடிட் லிமிட் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ரிஜெக்டட் ஆயிரும். ஸோ இது மூலமாவே தெரிஞ்சுக்கலாம். தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணி நீங்க வந்து அப்ரூவல் ஆயிருக்கா இல்ல ரிஜெக்டட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ ஃபைனலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75,000 வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆனுவல் ரெனிவல் ஃபீ ஆனுவல் ஜாயினிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 499 வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அதை வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கேஒய்சி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1 ரூபி சென்ட் பண்ணுவாங்க. அதை ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வித் பார்ட் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. பார்ட் 1ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீடைல கொடுக்கணும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1 ரூபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 ரூபி அதே அக்கௌண்ட்டுக்கு நம்ம திருப்பி சென்ட் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கான கார்டு வந்து அலோகேட் ஆயிரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் பார்ட் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பேங்கோட நேம் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதை வந்து இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்கோட நேமை என்டர் பண்ணிட்டு பேங்க்ல உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிட்டு அதோட ஐஎஃப்எஸ்சி கோடையும் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ டு பார்ட் 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1 வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வந்துட்டு நீங்க என்டர் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1 ரூபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 ரூபி நமக்கு வந்து ரிசீவ் ஆனதுமே அதுக்கு அடுத்தது அந்த 1 ரூபியை நம்ம திருப்பி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணலாம், இல்ல யூபிஐ ஆப்ஸை யூஸ் பண்ணி சென்ட் பண்ணலாம். இதுல வந்து யூபிஐ அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 ரூபி நம்ம வந்து சென்ட் பண்ணணும்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்மளோட யூபிஐ ஐடியை வந்து என்டர் பண்ண சொல்றாங்க. இந்த இடத்துல நம்மளோட யூபிஐ ஐடியை என்டர் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பிமேப்ல வந்துட்டு யூஸ் பண்றேன் அப்படின்னா இதுல பிமேப்போட ஐடி எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் @UPI அப்படின்ற அதை என்டர் பண்ணி மேக் பேமெண்ட் கொடுத்ததுமே நம்மளோட யூபிஐ அப்ளிகேஷனுக்கு அந்த 1 ரூபி பே பண்றதுக்கான ரிக்வெஸ்ட் வரும். அந்த 1 ரூபியை பே பண்ணணும். அப்படி பே பண்ணும்போது எந்த பேங்குக்கு 1 ரூபி ரிசீவ் ஆச்சுதோ அந்த பேங்க்ல இருந்து அந்த 1 ரூபி அவங்களுக்கு சென்ட் பண்ணிருங்க. சென்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்கா ஃபெச் ஆயிக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ 1 ரூபி நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து பே பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் உங்களோட கார்டு டீடைல் எல்லாமே இந்த மாதிரி ஷோ பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் நீங்க கார்டை ஆக்டிவேட் பண்ண வேண்டியதா. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஒரு டிக் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் போட்டு டியர் மணிகண்டன் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கார்டு டீடைல் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. அடுத்தது இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 5 to 7 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு பிசிக்கல் கார்டு உங்களோட அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் கார்டு யூசேஜ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி கார்டு வரதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி நீங்க வந்து விர்ச்சுவல் கார்டாவே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கார்டு வந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து அந்த கார்டை ரெகுலரா யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்குன்னு தனியா ஆக்டிவேஷன் கிடையாது. இந்த கார்டை நீங்க ஆக்டிவேட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த பிசிக்கல் கார்டு ஆக்டிவேட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிசிக்கல் கார்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. விர்ச்சுவல் கார்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து அமேசான், பிளிப்கார்ட்ல இப்போ வந்து தீபாவளி சேல் வந்து போயிட்டு இருக்குது. இதுல ஏதாவது நீங்க ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா இதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா SBI பேங்கோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு அண்ட் சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு, இந்த 2 கிரெடிட் கார்டுக்குமே அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து இதுதான். ஸோ இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல உங்களோட கிரெடிட் கார்டு ஆக்டிவேட் பண்ணி நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.